வணக்கம், நான் உங்கள் செந்தில்வாசன் வெல்னஸ் கோச். இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. என்ன அப்படின்னா என்ன? நல்லது நடந்தாலும் நம்ம தான் காரணம், நமக்கு கெட்டது நடந்தாலும் நம்ம தான் காரணம். ஏன்? இப்போது நான் ஒரு வேலையை செய்யணும்னு நினைக்கிறேன். அந்த வேலையை நான் செய்யணும்னு நினச்சா அந்த வேலையை எப்படி செய்யணும், அதை செய்யறதுக்கான வழிமுறை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் பண்ணணும்னு முடிவு பண்ணி பண்ணுனா நடக்கும். நல்ல மனிதர்களோடு நான் பழகிறேன், நல்ல மனிதர்களோட பழக்க வழக்கம் கிடைக்கும், நல்ல செயல்கள் நடக்கும். தீய மனிதர்கள் சுற்றுப்புறத்தில் இருக்கும்போது அவங்க கூட பழகிறேன், அப்போது தீய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும். அப்போது என்ன நிகழ்வுகள் நடந்தாலும் அதுக்கு நம்மளே பொறுப்பு. நம்ம மட்டும்தான் காரணம், வேறு யாரும் காரணம் இல்லை. மற்றவங்களை காரணம் சொல்லவே கூடாது. ஏன்னா நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நம்மளால் மட்டும்தான் அதுக்கான வாய்ப்புகளையும் வழிமுறைகளையும் உருவாக்கிக்க முடியும். அதனால் நீங்கள் உங்களை செக் பண்ணுங்கள். நல்ல விஷயம் நடக்குது, நான் தான் காரணம், பொறுப்பேற்றுக்கங்க. நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ நீங்கள் பொறுப்பேற்றுக்கங்க. நீங்கள் பொறுப்பேற்றுக்கிட்டால் மட்டும்தான் அதை சேஞ்ச் பண்ண முடியும். அப்போ உங்களை செக் பண்ணுங்கள். நீங்கள் சரியான வழியில் போகணும்னா நீங்கள் முடிவு பண்ணுங்கள். மற்றவங்க சொல்லியெல்லாம் நீங்கள் கெட முடியாது, மற்றவங்க உங்களை கெடுக்கவே முடியாது. உங்களை நம்ம கெடுறதுக்கான சோர்ஸ் நம்ம மட்டும்தான், வேறு யாருமே இல்லை. அதனால தான் தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், செக் பண்ணுங்கள், சரியான வழிகளை தேர்ந்தெடுத்து சக்ஸஸ்ஃபுல் ஆகுங்க.